Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available. புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி தமிழக காவல்துறை தரப்பில் பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் புத்தாண்டில் பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. குடியிருப்பு பகுதிகள், பொது இடங்கள் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் பட்டாசு வெடிக்கக்கூடாது என மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக விதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் 19,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட இருப்பதாகவும், தமிழகம் முழுவதும் 70,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் இருப்பார்கள் எனவும், பைக் சாகசத்தை தடுக்க பிரத்யேக தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புத்தாண்டு கொண்டாட்டத்தில் மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய காவல்துறை பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது புத்தாண்டில் தமிழகம் முழுவதும் 70,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட இருப்பதாகவும், பைக் சாகசத்தை தடுக்க பிரத்யேக தனிப்படைகள் அமைத்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. விரிவான விவரங்களோடு செய்தியாளர் முரளி இணைந்திருக்கிறார். முரளி, என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். புத்தாண்டை ஒட்டி தமிழகம் முழுவதும் 70,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் எனவும், அதே போன்று சென்னையில் மட்டும் 19,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என தமிழக காவல்துறையும் சென்னை காவல்துறையும் செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்கிறது. வருகின்ற 31ஆம் தேதி இரவு முதல் 425 இடங்களில் வாகன சோதனைகளுக்கான சாவடிகள் அமைக்கப்பட்டு போலீசார் தீவிரமாக கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவார்கள். அதே போன்று 31ஆம் தேதி நைட்டு இரவு பைக் ரேஸில் ஈடுபடுபவர்களையும் தடுப்பதற்காகவும் பிரத்யேகமாக தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடற்கரையில் பொதுமக்கள் நீரில் இறங்கக்கூடாது என்பதற்காக தடுப்புகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலும் சுழற்சி முறையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். குடியிருப்பு பகுதிகள் மற்றும் பொது இடங்கள் உட்பட அனைத்து இடங்களிலும் பட்டாசு வெடிப்பதற்கு தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. வருடம் 31ஆம் தேதி இரவு முதல் போலீசார் காமராஜர் சாலை முழுவதுமாக போக்குவரத்துக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்படுவார்கள். அதன்படி போக்குவரத்து மாற்றமும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் 70,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என காவல்துறை தரப்பிலிருந்து செய்தி குறிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி. Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available.